நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனில் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ், வீடியோஸ், மியூசிக், டாக்குமெண்ட்ஸ், சிப்ஸ் அண்ட் தென் ஏபிகேஸ். இதெல்லாம் நம்ம எவ்வளோ தான் கவனமாக வைத்திருந்தாலும் சில நேரங்களில் நம்மளை அறியாமலே குறிப்பாக பிக்சர்ஸை அழிச்சிருவோம். அப்படி அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு சில பேரால் ரெக்கவர் பண்ண முடியாது. ரெக்கவர் பண்ணுறதுக்கும் சிரமப்படுவாங்க. அழிஞ்சு போனால் ஒரு பிக்சர்ஸை நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் இந்த டெமோ மூலமாக எப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், என்னோடய மொபைல் ஃபோனில் டிவைஸ் ஸ்டோரேஜ் ஒன்று தான் இருக்குது. அதாவது மெமரி கார்டு கிடையாது, ஃபோன் மெமரி மட்டும் தான். பிக்சர்ஸ் 0 ஐட்டம்ஸ் தான் காட்டுது. ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். நோ பிக்சர்ஸ், அழிஞ்சு வச்சு எல்லாமே அழிச்சிட்டேன். அண்ட் தென் உங்களுக்கு செட்டிங்ஸில் போய்ட்டு ஏதாச்சும் இன்டர்னல் மெமரிஸ், அதாவது எக்ஸ்டர்னல் மெமரிஸ் எதுவும் மவுண்டிங்கில் இருக்கான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மோர் செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னு நான் கீழே ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். அண்ட் தென் மவுண்ட் எஸ்டி கார்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எஸ்டி கார்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அவைலபிளாக வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இருக்காது. க்ளீன் அப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். போட்டோ க்ளீனப்பில் 387 GB தான் இருக்குது. ஸோ எதுவுமே இல்லை, இதில் நானே அழிச்சிட்டேன். இதுக்கு சின்னதாக ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணால் போதுமானது. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதை நீங்கள் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறங்க. இருக்கிறதுல சிம்பிளான, அதாவது சுலபமான ஒரு கிராஃபிக்ஸ் எல்லாமே இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்டார்ட் ஸ்கேன். ஓகே, ஃபைன். மேலே இருக்கக்கூடிய அந்த ரீஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிட்டர் ஃபோட்டோஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகிரும். செலக்ட் பண்ண சொல்லுது. உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் செலக்ட் ஆகிக்கிறேன். எனக்கு இது மட்டும் போதுமானது. அதை செலக்ட் பண்ண உடனே ஒரு டிக் மார்க் வந்துடுச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய ரீப்ரெஸ் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சு சொன்னால் ஃபைல்ஸ் ஆர் ரீஸ்டோர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ரீஸ்டோர்டு இமேஜஸ் ரீஸ்டோர் ஆகிடுச்சு. இவ்வளோதான். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.